தொலை உணர்வு திட்டம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் அண்ணா பல்கலைக்கழகம் தொலை உணர்வு துறை மையத்தின் இயக்குனர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஆர் வித்யா அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். மேடம், ரிமோட் சென்சிங் என்ன? இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறத நம்ம தொலை உணர்வு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவோம். இது பொதுவாக ஒரு பொருளை தொடாமல் அதை பற்றின தரவுகளை ஒரு கேமரா மூலமோ அதர் சென்சார் மூலமோ கலெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எடுத்து அதை உபயோகிக்கிறதுக்கு உண்டான ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரிக்டாக இது நம்ம ரிமோட் சென்சிங் ஆஸ் அ டெக்னாலஜி நம்ம சொல்லணும்னாக்கா இது இந்த செயற்கைக்கோள்கள் மூலமாக பூமியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஆர்பிட்டில் 600-800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆர்பிட்டில் இந்த கேமராஸையோ சென்சார்ஸையோ வச்சு பூமியை பற்றின இல்லை கடல் பரப்பு பற்றின இல்லை வான்வெளியை பற்றின தரவுகளை சேகரித்து அதுலேருந்து நமக்கு தேவையான தகவல்களை பிரித்தெடுத்து அதை நமக்கு உபயோகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சொல்லணும். தொலைவினரின் கீழ் இதை தான் நம்ம மெயினாக படிக்கிறோம். யூஏவின்னு இப்போது ப்ரெசண்ட் சமீபத்தில் இந்த யூஏவின்னு சொல்கிறோம் இல்லையா, சின்ன சிறு விமானங்களில் கேமராஸை வச்சு ஒரு 200 மீட்டரில் 100 மீட்டர்லேருந்தே கேப்சர் பண்ணும்பொழுது ரொம்ப தெளிவான புகைப்படங்களை நம்மளால் எடுக்க முடியும். அதுலேருந்து ரொம்ப அதிகமான விவரங்களை அதுலேருந்து பெற முடியும். அதுவுமே இப்போ ரிமோட் சென்சிங்கில் ஒரு பார்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். மேடம், ரிமோட் சென்சிங்கோட உலக வரலாறு சொல்ல முடியுமா? முதலாக 1858 ஒரு பலூனில் வச்சு ஒரு கேமரானால மேலேருந்து புகைப்படத்தை எடுக்கும் பொழுது அதில் நிறைய விவரங்கள் தெரியுது. அதுலேருந்து நிறைய விவரங்கள் சேகரிக்க முடியுது. ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் உண்டான டிஸ்டன்ஸோ இல்லை ஒன்று எங்கே இருக்குங்கிற மாதிரி விவரங்கள் சேகரிக்க முடியுதுங்கிறத ரியலைஸ் பண்ணதுலேருந்தே இந்த டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1900ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஜிஎன்ஸ் மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கு தான் மெயினாக பண்ணாங்க. இந்த வார் டைமில் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்க்கு மெயினாக பண்ணாங்க. பிஜிஎன் காலில் ஒரு புறாவின் காலில் கேமராவை கட்டி பறக்க விட்டு அதுலேருந்து அந்த வர புகைப்படங்களை எடுத்து அது எங்கே என்ன இருக்குங்கிற வச்சு அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை டிப்ளாய் பண்ணுறதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தினாங்க. 1940ஸ்ல பார்த்தீங்கன்னா ரேடார் தொழில்நுட்பம், இப்போ நம்ம அந்த மழையெல்லாம் வானிலை தகவல்களை ரேடார் தொழில்நுட்பத்தில் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ரேடார் சென்சார்ஸை ஒரு ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருந்து டிப்ளாய் பண்ணி அதுலேருந்து பெறக்கூடிய தகவல்களை வச்சு பூமியை பற்றின தகவல்களை சேகரிக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த டெக்னாலஜி டெவலப் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1960ஸ்ல அது மீட்ரியாலஜி, அதை வானிலை தகவல்களை பெறறதுக்காக அது சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்தது. அதுக்கப்புறமா அப்புறம் 1970ஸ்ல தான் இப்போ நீங்கள் தொலைவுணர்வுன்னு எடுத்தீங்க, இது நான் சொல்லணும். தொலைவுணர்வுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மேஜராக ஒரு 3 வகையாக பிரிக்கலாம் அதோடைய பயன்பாடுகளை பொறுத்து. எப்படின்னா இந்த செயற்கைக்கோள்கள் வானிலைக்காகவும் கம்யூனிகேஷனுக்காகவும் தொலைத்தொடர்புக்காகவும் பயன்படுத்தப்படுற ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி, அது ஒரு பர்டிகுலர் வேவ் லெங்த்ல ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நேவிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃபோன்லலாம் லொக்கேஷன் தெரியுது பார்த்தீங்களா, நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது, அது ஜிபிஎஸ் டெக்னாலஜி, அது நேவிகேஷனல் சேட்டலைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மெயினாக அந்த இடங்களை பற்றி லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இல்லை மெஷர் பண்ணுறதுக்கு அது மாதிரி அந்த லொக்கேட் பண்ணுறதுக்கு உண்டான டெக்னாலஜி அந்த செயற்கைக்கோள்களில் இருக்கும். மூணாவது எர்த் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புவி தகவல்களை பெறறதுக்கு டெடிகேட் பண்ணப்பட்ட செட் ஆஃப் சேட்டலைட்ஸ் நம்ம எர்த் அப்சர்விங் சேட்டலைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 1970ஸ்ல ஆரம்பத்தில் இந்த செயற்கை ரிமோட் சென்சிங் எப்படி டெவலப் ஆச்சுனாக்கா டிஃபென்ஸுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த 1960ஸ்ல மெட்ரியாலஜி ரேடார் டெவலப்மெண்ட் வரும்பொழுது ரேடாரை வச்சு மெட்ரியாலஜிக்கல் சேட்டலைட்ஸ் தான் நிறைய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. அப்புறம் 1972-70s அரவுண்ட் தட் டைம் லேண்ட்சாட் 1 சீரீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க லான்ச் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 1970ஸ்ல எர்த் அப்சர்விங் சேட்டலைட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது இப்படி விரிவடைஞ்சு கமர்ஷியல் அப்ளிகேஷன், அதை கமர்ஷியல் அப்ளிகேஷனுக்கு பப்ளிக் யூஸுக்கு எல்லாத்துக்குமே சேட்டலைட் டேட்டா யூஸ் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு. இப்போ அந்த எர்த் அப்சர்வேஷன் மட்டும் பற்றி நம்ம பேசினோம்னா ஆப்டிக்கல் ரிமோட்ஸ், ஆப்டிக்கல் வேவ் லெங்க்ல மட்டும் கேமரா மாதிரி நம்மளோட கேமரா மாதிரி ஒர்க் பண்ணுற சென்சார்ஸ் இருக்குது. மைக்ரோவேவ் ரீஜனில் ஒர்க் பண்ணுற சென்சார்ஸ் இருக்குது. அது சில வித்தியாசமான தகவல்களையும் கொடுக்கும். தெர்மல் ரேஞ்சில் ஒர்க் பண்ணுற கேமராஸ் இருக்குது. அது அர்பன் ஹீட் அது மாதிரியான பூமியின் வெப்பநிலை குறித்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குற மாதிரி வேறு இந்த நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். மின்காந்த அலைகளுடைய ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் வேவ் லெங்க்லையும் ஒர்க் பண்ணுற வேறு சென்சார்ஸ் இருக்குது. ஆப்டிக்கல்னு சொல்லுவோம், தெர்மல் சொல்லுவோம், மைக்ரோவேவ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரீஜன்ஸில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் திரட்டி ஒரு பூமியோட ஒரு பகுதியை பற்றின அத்தனை ஆய்வையும் நம்மளால் பண்ண முடியும்.
அப்புறம் இப்போ வந்து நம்ம 2000க்கு அப்புறம் வந்து ரொம்ப அந்த அடிக்கடி பெறக்கூடிய தகவல்களை டெம்பரலி எவ்ரி வீக்குக்கு ஒரு தரம் டேட்டா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சேட்டலைட்ஸு, ரொம்ப டீட்டெயில்ஸை கொடுக்குற குவிக் பேர்டு, வேர்ல்ட் வியூ மாதிரியான சேட்டலைட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ப்ரெசென்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டெமோக்ரட்டைசேஷன் ஒன்று நினைச்சு ஒன்று வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆச்சு. மைக்ரோசிப்ஸ்லாம் ரொம்ப எஃபிஷியண்டான நிறைய டேட்டாவை தாங்கக்கூடிய கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வளர்ந்துச்சு. மீன்வெல் டேட்டா டெமோக்ரட்டைசேஷனும் நடந்து. இது ரெண்டும் எப்படி இப்போ இருக்குனாக்கா, ஒரு காமன் பர்சனோட கையில் வந்து ஒரு ரிமோட் சென்சிங் டேட்டா கிடைச்சி அவங்க அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து சில தகவல்களை பெற்று அவங்களோட பர்சனல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு வரைக்கும் இப்போ வந்து டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துச்சு. மேம், ரிமோட் சென்சிங்கோட இந்தியா வரலாறு சொல்ல முடியுமா? ஓகே, அதாவது இந்தியாவில் வந்து இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இஸ் ஒன் ஆஃப் வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம். ஸ்பேஸ் டெக்னாலஜிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்தியா வந்து ஒரு முன்னேறிய நாடுன்னே நம்ம நினைக்கலாம். இது தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரின்னு சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ரிமோட் சென்சிங் டெக்னாலஜியை வந்து வளர்த்து எடுத்தது வந்து இஸ்ரோங்கிற அமைப்பு, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அது வந்து 1960ஸ்லேருந்து அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுலேருந்து, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ராக்கெட்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து சைக்கிளில் வச்சு எடுத்துகிட்டு போனாங்கங்கிறதுலேருந்து அதில் ஆரம்பித்து ஒரு 1980ஸ்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சேட்டிலைட்ஸை விட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிவிட்டு, ஓகே இது மாதிரி இது வந்து பர்ஃபெக்ட் பண்ணிட்டோம், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு சேட்டலைட்டை டெப்ளாய் பண்ணி அந்த சேட்டிலைட்லேருந்து டேட்டாவை தவறும் இல்லாமல் கொடுக்க முடியுங்கிற ஸ்டேஜுக்கு 1980ஸ்லேருந்து அந்த IRS-1 சீரிஸ், இது வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸை மட்டும் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். மீன்வேல் அந்த இன்சாட் சீரிஸும் டெவலப் ஆகிடுது. வெதர் சேட்டலைட்ஸில் நம்ம ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. இன்சாட் சீரிஸ் G வரைக்கும் வந்திருக்கோம். நம்ம IRS-ங்கிறது இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட். அது வந்து எர்த் அப்சர்வேஷன் மட்டும், பூமியை பற்றி படத்தை எடுக்கிற மாதிரியான ஒரு சேட்டலைட்டு. அந்த சீரிஸ் வந்து ஒரு 1988 ஃபஸ்ட்டு அது லான்ச் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய சேட்டலைட்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரோலேருந்து 171 சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் இருக்குது. IRNSS அப்படிங்கிற ஒரு நேவிகேஷன் சேட்டலைட் சீரிஸும் ஒன்று இருக்குது. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. வெதர் சேட்டலைட் சொல்லவே வேண்டாம், கம்யூனிகேஷன் வெதர் சேட்டலைட்ஸ் ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல். அதுவும் ரொம்ப வெற்றிகரமான முயற்சிகள். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுசாட்டு, பைசாட், பிரித்தம் அப்படின்னு ஒரு சேட்டலைட்ஸ்னு, இது வந்து இல்லைன்னா ஒரு ஆல் இன்க்ளூசிவ் ஒரு டெவலப்மெண்ட்டு நடந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம். அப்புறம் வந்து நம்மளோட இப்போ நான் பேசிட்டு இருக்கிறதுலாம் வந்து ஆப்டிக்கல் ரேஞ்சில் எப்படின்னா படம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மைக்ரோவேவ் சேட்டலைட்ஸும் நம்ம நிறைய ரைசாட் சீரீஸ்னு ஒரு நிறைய சேட்டலைட்ஸ் விட்டுருக்காங்க. அப்புறம் ரொம்ப ஹை ரெசல்யூஷன் சேட்டலைட்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னாக்கா ரொம்ப டீட்டெயிலான பிக்சர்ஸ் கொடுக்கும். கார்ட்டோசாட் அப்படிங்கிற மாதிரி மேப்பிங்லாம் பண்ணலாம். ஒரு ரொம்ப சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை, வெரி ஃபைன் இன்ஃபர்மேஷனை கூட நம்மளால் எடுக்க முடியுங்கிற மாதிரி சேட்டலைட்ஸும் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக விட்டுருக்காங்க. கார்ட்டோசாட் 3 வரைக்கும் விட்டுருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மைக்ரோவேவ் ரேஞ்சில் நம்ம நைசர்னு ஒன்று இப்போ ரீசெண்டாக, தட் இஸ் த லேட்டஸ்ட் ஒன் இன் எர்த் அப்சர்வேஷன். அது வந்து நாசா இந்த இந்தியா கொலாபரேஷனில் P&S வேவ் லெங்த்தில் அவங்க விட்டு சேட்டலைட் தான் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டாலாம் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதில் இப்போ நிறைய ரிசர்ச் அந்த டேட்டாவை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுது. இப்போ ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் இருக்குது. எப்படின்னா ஒரு சேட்டலைட்டை டிசைன் பண்ணி அதை வந்து உருவாக்கி அதை லான்ச் பண்ணி அதை ஸ்பேஸில் கொண்டு போய் நிறுத்தி அந்த ஸ்பேஸ்லேருந்து வர டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணி பூமியிலேருந்து அதை வந்து இயக்கி அப்புறம் அங்கேருந்து டேட்டாவை பூமிக்கு வர வச்சு அந்த டேட்டாவை எடுத்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அந்த டேட்டாவை குவாலிஃபை பண்ண டேட்டாவை யூசருக்கு எடுத்து கொடுத்து, ஸோ இப்போ அந்த போய் அங்கே லான்ச் பண்ணுற வரைக்கும் அது வந்து அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். டவுன் ஸ்ட்ரீம்ங்கிறதுனா அதுலேருந்து வர டேட்டாவை எப்படி நம்ம உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு தனியாக கோர்சஸ்லாம் இருக்குது. அந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு உண்டான டவுன் ஸ்ட்ரீம் டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிருக்கு. இப்போ வந்து நைசரோடைய டவுன் ஸ்ட்ரீம் அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி கார்ட்டோசாட் 3 வரைக்கும் அது வந்து அர்பன் பிளானிங், டிஃபென்ஸ் அப்ளிகேஷனுக்கு அதுக்கெலாம் வந்து கார்ட்டோசாட் சீரீஸ், அது மாதிரி நிறைய விதமான சேட்டலைட்ஸ் இவங்க கிட்டத்தட்ட 171 சேட்டலைட்ஸ் ஹேவ் இது வரைக்கும் அவங்க விட்டுருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. அதாவது ஆஃப்டர் ஆப்ரேஷனல்னு வந்தப்புறம் 1988க்கு அப்புறமா 171 சேட்டலைட்டை நம்ம வேரியஸ் அப்ளிகேஷனுக்கு விட்டுருக்கோம். அதுதான் இப்போதைய ஸ்டேட்டஸ். மேடம், இந்த ரிமோட் சென்சிங்கில் என்னென்ன டிவைசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்? ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது வந்து இப்போ இது இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், பட் இதை புரிஞ்சுக்கிறது ஈஸி தான். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ரிமோட் சென்சிங் சொல்லுவோம். ஒன்று ஆக்டிவ்னா என்னன்னாக்கா அந்த ஸ்பேஸில் ஒரு செயற்கைக்கோள் விடுறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவே எனர்ஜியை பூமிக்கு அனுப்பிச்சு அந்த எனர்ஜியில் ஏற்படுற மாற்றங்களை அதை ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த பூமியில் இருக்கிற பொருட்களுக்கு இல்லை அந்த லேண்ட் கவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும். அந்த மாற்றங்கள்லேருந்து நம்ம வந்து பூமியில் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ எனர்ஜியே அதுவே அனுப்பணும் அப்படின்னாக்கா அது பேர் ஆக்டிவ். பாசிவ்ங்கிறது எப்படின்னாக்கா நம்ம ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரி லைட் சோர்ஸ் எங்கேயோ இருக்கும், அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற எனர்ஜி மட்டும் நம்ம கேப்சர் பண்ணுவோம். இது இப்போ டெம்பரேச்சரை நம்ம சென்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து எனர்ஜி அனுப்பல, அது வந்து
ஏற்கனவே சூரிய ஒளினால அது ஹீட் ஆகிட்டே இருக்குது, ஆனால் அது வெளியில் வர்ற எமிட்டட் எனர்ஜியை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து பாசிவ் அப்படிம்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டிவைசஸ்லாம் ரேடார், இப்போ ஆக்டிவ்லன்னு பார்த்தோம்னா ரேடாரை பேஸ் பண்ணின செயற்கைக்கோள்கள், லைடர்னா லேசர் எனர்ஜியை பேஸ் பண்ணின செயற்கைக்கோள்கள், ஆல்டிமீட்டர், ஸ்கேட்ரோமீட்டர், சவுண்டர், இதெல்லாம் சம் ஆஃப் த ஆக்டிவ் டிவைசஸ். பாசிவ் டிவைசஸ்னாக்கா கேமரா, ரேடியோமீட்டர்ஸ், அது வர்றத பொருள்லேருந்து வர்ற எனர்ஜியை வேற வேற விதமாக ரெக்கார்ட் பண்ணுற டிவைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேமரா, ரேடியோமீட்டர், ஸ்பெக்ட்ரோமீட்டர், ஸ்கேனர்ஸ், இதெல்லாம் வந்து பாசிவ் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு விதமான செயற்கைக்கோள் புகைப்படங்களும் இருக்குது. அதை உபயோகித்து நிறைய செயல் திட்டங்கள் இப்பயும் நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லை குளோபலி நடத்தப்பட்டு கொண்டே தான் இருக்குது. மேடம், ரிமோட் சென்சிங்ல என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்றோம்? நான் வந்து இந்த சாஃப்ட்வேருங்கிறத வந்து நான் டவுன் ஸ்ட்ரீம் சைடில் மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னாக்கா டேட்டா வந்தப்புறமா ஒரு ரிமோட் சென்சிங் புகைப்படம் வந்துருச்சுன்னா அந்த புகைப்படத்தை எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதுலேருந்து நமக்கு தேவையான தகவல்களை பெறுறது அப்படிங்கிறத பற்றின இல்லை அதுக்கு உண்டான சாஃப்ட்வேரை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். நான் அதுக்கு அப்ஸ்ட்ரீம் சைட்லேயும் இருக்குது. டேட்டா டிசைன் பண்ணுறதுலேருந்து, டெஸ்ட் பண்ணுறதுலேருந்து, கேலிப்ரேஷன் பண்ணுறதுலேருந்துங்கிறது அதுக்கெல்லாம் கூட சாஃப்ட்வேர் நிறைய இருக்குது. அண்ட் டேட்டா அங்கேருந்து வாங்குறதுக்கு, அதாவது செயற்கைக்கோளோடைய ஆர்பிட் ஒரு 600-700 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த செயற்கைக்கோள் எடுக்கிற டேட்டாவை, அந்த தரவுகளை இங்கே வாங்குறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் இல்லையா, அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் அண்ட் ஆல் தட். இப்போ வந்து நான் சொல்கிறது என்னென்னா, அந்த டேட்டாவை நம்ம கையில் கொடுத்தப்புறமா அந்த டேட்டாலேருந்து நமக்கு தேவையான தகவல்களை எப்படி பெறுறது அப்படிங்கிறத பற்றி அதுக்கு வந்து எர்டாஸ் இமேஜின் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, என்வின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஆர்க்ஜிஸ் ப்ரோன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, பிசிஐ ஜியோமேட்டிக்ஸ், இகாக்னிஷன், இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டரி. இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனி அவங்களுடைய டேட்டா ஃபார்மேட்டில் நமக்கு கொடுக்குறது, விச் மீன்ஸ் நம்ம காசு கொடுத்து வாங்கணும் இதெல்லாம். அது இல்லாமல் கியூஜிஸ், பீம், ஸ்னாப்பு, ஃபுல் அனாலிசிஸ், இது மாதிரியான சாஃப்ட்வேருக்கு இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ். இது வந்து ஓப்பன் சோர்ஸில் எல்லாருமே டெவலப் பண்ணி அது வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேரில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை யூஸும் பண்ணிக்கலாம், நம்ம ஃபர்தராக டெவலப் பண்ணி அதை அந்த பூலில் போட்டு விடலாம். சம்படி எல்ஸ் யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணுவோம், வேறு யாராவது யூஸ் பண்ணுற மாதிரியான ஓப்பன் பிளாட்ஃபார்மில் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ ஆஃப்லைட் வந்து நிறைய பேர் வந்து நிறைய வந்து ஓப்பன் சோர்ஸஸ் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஈஸி. ஏன்னா டேட்டா டெமோக்ரட்டைசேஷனாக்கா உங்களுக்கும் எனக்கும் டேட்டா கிடைக்கும். சம் ஆஃப் த டேட்டா நம்மளால் டவுன்லோடே பண்ணிக்க முடியும். அப்போ நாமளே அனலைஸ் பண்ணணும்னா ஓப்பன் டூல்ஸ் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிள். மேடம், இந்த ரிமோட் சென்சிங்ல இமேஜ் அனாலிசிஸோட பயன் என்ன? இமேஜ் அனாலிசிஸ்ங்கிறது இப்போ நம்ம சொன்னது தான். என்னென்னா டேட்டா நமக்கிட்ட செயற்கைக்கோள் படம் நம்ம கைக்கு வந்துடும். அந்த படத்தை பார்த்தா நமக்கு எல்லாமே புரியும். ஓகே, இங்கே ரோடு இருக்குது, அங்கே வந்து ரிவர் இருக்குது, இங்கே ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது, இங்கே ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தாக்கா புரியும் காக்னிட்டிவாக. இப்போ அதை நான் ஒரு மேப்பாவோ இல்லை யாருக்கோ வந்து இத்தனை ஏக்கர் நிலம், இத்தனை ஏக்கர் அக்ரிகல்ச்சர் இல்லை இத்தனை டிஸ்டன்ஸ் ரோடு இருக்குது இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் அப்படின்லாம் நான் வந்து அதை இன்ஃபர்மேஷனாக எடுக்கணும் அப்படின்னாக்கா, அந்த நம்ம கண்ணில் பார்க்கும்போது ரோடுன்னா எப்படி இருக்கும், நார்மலாக லீனியராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் பாடினா எப்படி இருக்கும், அது ஒரு ஏரியா மாதிரி இருக்கும், அது ஒரு ப்ளூ கலராக இருக்கலாம் இல்லை பிளாக் கலராக. இதெல்லாம் வந்து நம்ம வந்து தானே பார்த்த உடனே, கண்ணு பார்த்த உடனே மூளை யோசிச்சு பண்ணிடும். இப்போ இந்த மாதிரியான க்ரைட்டீரியாவை அந்த ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இந்த ரிமோட் சென்சிங் அனாலிசிஸ்ங்கிறது, ரிமோட் சென்சிங் டேட்டாவே வந்து டிஜிட்டலாக தான் வரும். மேப்பாவோ இல்லை ஒரு ஹாட் காப்பி ப்ராடக்டாக வராது. வர டேட்டாவே டிஜிட்டல். அப்போ அந்த டேட்டாவை எடுத்து அது கரெக்டான டேட்டாவான்னு குவாலிஃபை பண்ணி அந்த டேட்டாவை கொஞ்சம் டார்க்காக இருக்கா லைட்டாக இருக்கான்னு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஆட்டோமேட்டடாக அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து ஒரு மேப்பாவோ இல்லை ஒரு வேல்யூவாவோ, இத்தனை ஏக்கர் லேண்டு அப்படின்னு நம்ம சொல்லணும், இல்லை இத்தனை டிஸ்டன்ஸ், இத்தனை லெங்த் ஆஃப் ரிவர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நம்பர். அந்த நம்பர் டைரெக்டாக இமேஜில் கிடைக்காது. அதை அனலைஸ் பண்ணாதான் இந்த மாதிரியான தகவல்களை, தரவுகள்லேருந்து தகவல்களை எடுக்கணும்னாக்கா நம்ம வந்து இமேஜ் அனாலிசிஸ் பண்ணி ஆகணும். மேடம், என்னென்ன இமேஜ் அனாலிசிஸ் டெக்னிக்ஸ் தான் இருக்கு? ஒரு எக்ஸ்ரேவை பார்த்து எலும்பு முறிஞ்சிருக்கா இல்லையான்னு கண்ணாலையும் பார்த்து சொல்லலாம், இல்லை ஒரு சிஸ்டமே சொல்லிவிடும் இங்கே வந்து ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்குது, இங்கே எலும்பு முடிஞ்சிருக்கு. அதுவே ஒரு இமேஜ் அனாலிசிஸ் தான். ரிமோட் சென்சிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த நான் சொன்னேன் இல்லையா, டிஜிட்டலாகவே அந்த இமேஜ் வருது அப்படின்னாக்கா அந்த இமேஜ் வந்து பூமியின் சுழற்சி இருக்கும், பூமி சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா, பூமி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த மேலே செயற்கைக்கோள் பறந்து பறந்து படம் எடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் அந்த சுழற்சினால ஒரு ஸ்கியூலாம் இருக்கலாம். அதெல்லாம் முதல்ல சரி பண்ணணும். அது அந்த டேட்டா ஜியோ ரெஃபரன்சிங் சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக கிரவுண்ட் கோஆர்டினேட்டுக்கு அதை கொண்டு வந்து மேட்ச் பண்ணிடணும். அப்புறம் அந்த டேட்டாவை வந்து பார்த்துட்டு அது முதல்ல விஷுவல் அப்பீல் இல்லை அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் முழுசாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட அப்புறம் தான் நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை போட்டு அந்த இன்ஃபர்மேஷன் என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னாக்கா என்ஹான்ஸ்மெண்ட், இமேஜ் என்ஹான்ஸ் பண்ணணும். அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர்ஸு, லீனியர், நான் லீனியர் எல்லாம் நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. அதை போட்டு நான் அதை நல்லா அழகாக மாற்றிடுவேன், அதை பிரைட்டாக மாற்றிடுவேன். அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிவிடுவேன். அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை நான் ஆட்டோமேட்டிக்காக எடுக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லீனியராக இருந்தால் ரோடு, ரிவரும் லீனியராக இருக்கும், ஸ்ட்ரீமும் லீனியர், அந்த ரெண்டும் வேறு வேறு. இது ரெண்டையும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுக்கெல்லாம் நான் ஒரு அல்காரிதம் போட்டு
தனித்தனியாக அதை எடுத்து இது ரோடு, ஆனால் அது வந்து வாட்டர் அப்படிங்கிறத நான் பிரித்து எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கிளாசிஃபிகேஷன், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இதில் வந்து நிறைய அப்ளிகேஷன் ஆஃப் என்ன சொல்கிறது, மெஷின் லேர்னிங்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம் டு கெட் அந்த தகவல்களை நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம எத்தனை விதமான அனாலிசிஸ் ஃபங்க்ஷனையும் போட்டு ஃபைனலாக எனக்கு ஒரு டிபெண்டபிளாக வந்து கிடச்சிடும். ஆமாம், இந்த இத்தனை கிலோமீட்டர் ரோடு இருக்குங்கிறது எனக்கு கரெக்டாக கிடைக்கணும். அது வந்து கம்ப்ளீட்னஸ் அண்ட் கரெக்ட்னஸ்னு 2 க்ரைட்டீரியா சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி நான் எடுத்த இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதுக்கு நாங்கள் ஒரு வேலிடேஷன் போடுவேன், அக்யூரசி அசஸ்மெண்ட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த இமேஜ் அனாலிசிஸ் ஃபங்க்ஷன்ஸ். மேடம், ரிமோட் சென்சிங்ல காமனா யூஸ் பண்ற டேர்ம்ஸ்லாம் என்னன்னு சொல்ல முடியுமா? அது நான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான். இமேஜ் ப்ரீ ப்ராசஸிங்னா இமேஜ் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை குவாலிஃபை பண்ணிடுறது. அப்புறம் இமேஜ் ப்ராசஸிங், இமேஜ் அனாலிசிஸ் கொஞ்சம் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் போட்டு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இமேஜ் அனாலிசிஸ். இமேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு டெர்மினாலஜி இருக்குது. இமேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் இமேஜ் இன்டர்பிரிட்டேஷன், அதுக்கெலாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் ஹையர் லெவல் அனாலிசிஸ் ஃபங்க்ஷன்ஸை போட்டு குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை போட்டு எடுக்கிறது. அதே மாதிரி செக்மெண்டேஷனுங்கிறது ஒரே விதமான மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் குரூப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், ஒரு ரோடு இருக்குது, ஒரு வாட்டர் பாடி, இது வாட்டர் பாடி, அது ரோடு, இதெல்லாம் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். அப்புறம் இமேஜ் ரெக்கக்னிஷன் இருக்குது, ஆப்ஜெக்ட் ரெக்கக்னிஷன் அப்படின்னு இருக்குது. இது வந்து இமேஜ் அனாலிசிஸில் வந்து பிக்சல் பேஸ்டு ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, பிக்சல் பேஸ்டு அப்ரோச் அண்ட் ஆப்ஜெக்ட் பேஸ்டு அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். சில இடத்துல சில இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து தகவல்களை பெறுறதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் அப்ரோச்சை தான் நம்ம டெப்ளாய் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அதுக்குண்டான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. டிடெக்ஷன், மோஷன் டிடெக்ஷன். இப்போ இமேஜ் அனாலிசிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட்டில் வந்து ஒரு கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பீடு ஜாஸ்தியாக போகிற ஒரு லிமிட்டுக்கு மேலே ஸ்பீடாக போகிற வெஹிக்கிள் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, மோஷன் டிடெக்ஷன் இருக்கும். ஸோ இத்தனை ஃப்ரேமுக்குள்ளே அது இவ்வளோ டிஸ்டன்ஸ் அது பாஸ் பண்ணியிருந்ததுனாக்கா இது ஸ்பீட் ஜாஸ்தி, அப்படி அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. இது வந்து மல்டி டெம்பரல் அனாலிசிஸில் பண்ணுவாங்க. இப்போ சென்னையே வந்து எவ்ரி மந்த் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒவ்வொரு மந்த்லையும் அது எப்படி டிஃபர் ஆகுது, எங்கெல்லாம் புது பில்டிங் வருது, எங்கெல்லாம் புதுசாக ரோடு, எங்கள் ரோடு வந்து பாட் ஹோல்ஸ் ஜாஸ்தி ஆகுது, கம்மியாகுது, ரிப்பேர் பண்ணாங்களா இல்லையா, எல்லா விதமான சேஞ்சஸையும் நான் மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தேன்னாக்கா தட் இஸ் மோஷன் டிடெக்ஷன். மேடம், இந்த ரிமோட் சென்சிங்கால நம்ம விவசாயிகளுக்கு என்ன பயன்? ஓகே, இந்த ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன் வந்து விவசாய பயன்கள் வந்து ரொம்ப நிறைய பயன் இருக்குது. ஏன்னா எப்படின்னாக்கா ஒரு கிராப் எவ்வளோ ஏரியாவில் விளைச்சிருக்காங்க, அதோட கண்டிஷன் நல்லா இருக்கா, வளர்ந்துட்டு இருக்கும்போது அதோட க்ரோத் பீரியட்லேயே ஏதாவது பெஸ்ட் அட்டாக்கோ ஏதோ இருக்குதா, அப்போ நல்லா இருக்கிற கிராப்புக்கும் அட்டாக் ஆன கிராப்புக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ ரிமோட் சென்சிங் பேஸ்ட் இண்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. இண்டிசஸ்னாக்கா ஒரு குறியீடு இருக்கும், அதில் அது ஒரு சின்ன ரேஷியோவோ ஏதோ ஒன்று போட்டு ஒரு குறியீடு மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பர் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா இல்லை, இந்த நம்பர் ஜாஸ்தி இருந்துச்சுனாக்கா அந்த கிராப் வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் கூட சொல்ல முடியும். ஸோ அப்போ அக்ராஸ் த க்ரோத் ஸ்டேஜே அந்த கிராப் நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிற கண்டிஷன் அசஸ்மெண்ட் பண்ணலாம், கிராப் ஏரியா அசஸ்மெண்ட் பண்ணலாம். இவ்வளோ ஏரியாவில் இந்த கிராப் போட்டிருக்காங்க, அப்போ இவ்வளோ ப்ரொடக்ஷனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ப்ரிசிஷன் இரிகேஷன் சொல்லிட்டு ஒரு டெர்மினாலஜி. எப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு பிளாட் லெவலில் ஒரு 2 ஏக்கரில் ஒரு கிராப் போட்டிருக்காங்கன்னா அந்த 2 ஏக்கருக்குள்ளே எந்தெந்த பிளான்ட் வந்து நல்லா வளருது, எந்தெந்த பிளான்ட் நல்லா வளரல, அப்போ அதுக்கு என்ன வந்து நம்ம ரெமெடியல் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட மானிட்டரிங் பண்ணுறதுக்கு அது வந்து இப்போ இந்த யூஏவிலாம் வச்சு பண்ணலாம். நம்ம இப்போ சேட்டலைட் டேட்டா வச்சுட்டு ஒரு பெரிய இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொத்த இப்போ தமிழ்நாட்டில் இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் சுகர் கேன் போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா எவ்வளோ ஏரியாவில் சுகர் கேன் போட்டிருக்காங்கிறத இமீடியட்டாக அசஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து மேனுவலாக பண்ணுறதை விட இது வந்து குவிக்காகவும் டிபெண்டபிளாகவும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான எல்லா ஈல்டு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும், பெஸ்ட் வீடு டிடெக்ஷன் அண்ட் அட்டாக்கை வந்து டேமேஜ் அசஸ்மெண்ட் அது பண்ண முடியும். எத்தனை பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது, எத்தனை ஏரியா பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு மழையாலேயோ இல்லை ஒரு வறட்சினாலேயோ ஃப்ளட்டு ஆர் ட்ரவுட்னால எவ்வளோ ஏரியா ஆஃப் த கிராப் டேமேஜ் ஆயிருக்குங்கிற அசஸ்மெண்ட் வந்து கொடுக்க முடியும் அந்த பர்டிகுலர் டைமில் நமக்கு டேட்டா கிடச்சதுனா. இல்லை இப்போ வந்து யூஏவி டெக்னாலஜிலாம் வந்துட்டதுனால நம்ம வந்து அந்த சின்ன விமானங்கள் மூலம் கேமரா வச்சு நம்ம எடுத்தோம்னாக்கா நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே அதை நம்ம அசஸ் பண்ணிடலாம். அது வந்து ஒரு சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதான ஒரு அசஸ்மெண்ட் பண்ண முடியும் நம்மளால். அது மாதிரி லேண்ட் டிகிரேடேஷனா கிராப் போட்டுகிட்டே இருக்காங்க, தண்ணியே இல்லை ஒரு 2-3 வருஷமாக அதை வந்து தே ஆர் லீவிங் இட் பிகாஸ் ஆஃப் சம் ரீசன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா அப்போ லேண்ட் வந்து கிராஜுவலாக டிகிரேட் ஆகிட்டே இருக்கா. இப்போ கிராப் மட்டும் இல்லை, அந்த சாயிலோட நியூட்ரியன் குவாலிட்டி கம்மியாயிட்டு இருக்கா, இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்கா, கிரானுலராக இருக்கா, அதில் வேறு ஏதாவது நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படிங்கிற வரைக்கும் நிறைய அக்ரிகல்ச்சர் இப்போ டிஎன்ஏயூலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன் டு அக்ரிகல்ச்சரல் இனிஷியேட் நிறைய ரிசர்ச் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்லேயே நிறைய வந்துருச்சு இப்போ. மேடம், ரிமோட் சென்சிங் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்க எவ்வாறு உதவுது? ரொம்ப முக்கியமான ஏரியா அப்படின்லாம் நம்ம சொல்லலாம்னா ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் மானிட்டரிங். எவ்வளோ ஏரியாவில் நம்ம போட்டிருக்கோம், போன வருஷம் எவ்வளோ போட்டோம், இந்த வருஷம் எவ்வளோ போட்டிருக்கோம், போன வருஷம் மழை அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டோமா, இப்போ மழை குறைஞ்சிட்டதுனாலையோ இல்லை அதிக ஃப்ளட் வந்ததுனாலையோ குறைஞ்சிடுச்சா இல்லையா அப்படிங்கிற அதுலேருந்து டிஃபாரஸ்டேஷன், காடுகளின்
பரப்பளவு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா இல்லை எங்கே வந்து அதோடைய கண்டிஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு மானிட்டர் பண்ண முடியும். வாட்டர் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட், இப்போ அதாவது ரிமோட் சென்சிங் பொறுத்தவரைக்கும் 2 விதமாக அதை அந்த படங்களை நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஒன்று வந்து சிம்பிளாக ஒரு மேப்பிங்க்கு, இப்போ நம்ம ஒரு படத்தை பார்க்குறோம், ஆமாம் இந்த இடத்துல வந்து நிறைய மரம் இருக்குது, அந்த இடத்துல கம்மியாக மரம் இருக்குது அப்படிங்கிற மேப்பிங். இன்னொன்று வந்து மாடலிங், ஒரு கம்ப்யூட்டேஷன், அதாவது நிறைய ஆன்சிலரி டேட்டாலாம் எடுத்து இப்போ ஃப்ளட் மாடலிங் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு படம் இருக்குது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த ஏரியாவோடைய நீர்வள மேலாண்மையில் மிக அதிகமாக நம்ம ரிமோட் சென்சிங் டேட்டாவை யூஸ் பண்ணலாம். பயோடைவர்சிட்டி, வைல்ட் லைஃப், அப்புறம் நேச்சுரல் டிசாஸ்டர், ஃப்ளட்டு, ட்ரவுட்டு, ஸ்டார்ம் சர்ஜ், இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் அது பாதிக்கப்பட்ட இடம், அதனால அதோட தாக்கம் அது வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த ரிமோட் சென்சிங் டேட்டாவை வச்சு. ஸ்னோ மெல்ட்டு, ஹிமாலயன் ரீஜனில் ஸ்னோ கவர்ட் ஏரியா எவ்வளோ இருக்குது, ஸ்னோ டெப்த் எவ்வளோ இருக்குது, 1 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் எவ்வளோ தண்ணி அதுலேருந்து உருகி ஓடி வரும், அந்த ஸ்ட்ரீம்ஸில் எவ்வளோ வரலாம் அப்படிங்கிற வரைக்குமே வந்து நிறைய மாடல்ஸ்லாம் இருக்குது. அர்பன் ஏரியாஸில் எவ்வளோ அர்பன் வளர்ந்துருக்கு, எவ்வளோ அர்பனைஸ் ஆகிருக்கு, அதில் அர்பன் க்ரீன் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது இல்லை அப்படிங்கிறத பொறுத்து அர்பன் க்ரீன் ஸ்பேஸை உண்டு பண்ணிட்டோன்னா அதனுடைய தாக்கம் என்ன, அது வரைக்குமே கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த ரிமோட் சென்சிங்கில் வச்சு. அதே மாதிரி இது வந்து நிலப்பரப்பில், நீர்ப்பரப்பில் பார்த்தீங்கன்னா கடல், அது மாதிரி பார்த்தீங்கன்னா சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், சீ சர்ஃபேஸ் ஹைட்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டேட்டா ப்ராடக்ட்ஸே அவைலபிள். அல்டிமேட்ரி கோஸ்டல் ஜோன் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதை எப்படி மேப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, கோஸ்டல் ஜோனில் எங்கெல்லாம் வல்னரபிளாக இருக்குது, எந்த கோஸ்டல் ஜோன் அதிகமாக பாதிக்க உள்ளாக வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுகள் அதெல்லாம் பண்ண முடியும். சி ஐஸ் டைனமிக்ஸ், இதெல்லாமே வந்து ரிமோட் சென்சிங்கோட ஒரே ஒரு என்ன சுவாரஸ்யமான இது என்னன்னாக்கா, அது வந்து திருப்பி ஒரே இடத்த படம் பிடிக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து அது சினாப்டிக்காக இருக்கும். ஒரு பிக்சரை வந்து ஒரு பெரிய ஏரியாவுக்கு எடுத்து கொடுத்துரும். அப்போ வந்து உங்களால் அந்த மொத்த ஏரியாவையும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டேஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லா பெட்டராக பண்ண முடியும். தீசாஸ் நிறைய இது மாதிரி காலநிலை மாற்றத்தினால ஏற்படும் தாக்கம், அப்புறம் அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குது, இங்கே மீத்தேன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ப்ராக்சிஸ்லாம் கூட ரிமோட் சென்சிங்னால அதை அந்த ப்ராக்சிஸ் உபயோகப்படுத்தி நம்மளால் இது ஒரு அசஸ்மெண்ட்லாம் பண்ணி அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியும். மேடம், கடல் ஆராய்ச்சிக்கு ரிமோட் சென்சிங் எவ்வாறு உதவுது? கடல் ஆராய்ச்சிக்கு வந்து நம்ம மைக்ரோவேவ் பேஸ்டு ரிமோட் சென்சிங் நிறைய உபயோகப்படும். அதில் என்னென்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி கடல் பரப்பின் வெப்பநிலை, கடல் பரப்பின் ஏற்றத்தாழ்வு, அப்புறம் வந்து இது ஓஷனோட கலர் எப்படின்னு இந்த குளோரோஃபில் கண்டென்ட்லாம் கண்டுபிடிக்கிறது. குளோரோஃபில் தெரிஞ்சதுன்னா அங்கே வந்து ஃபிஷ் பொட்டென்ஷியல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலேருந்து ரொம்ப நிறைய இது பண்ணலாம். அதே மாதிரி கோஸ்டல் ஜோன்ஸ், கோஸ்டலில் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் அலை வருது, அது வந்து அலையோடைய ரன் அப் ஜாஸ்தி இருக்கா கம்மி இருக்கா, இந்த கடந்த 10 வருஷத்தில் எப்படிலாம் மாறி இருக்கு ஒரு கோஸ்ட்டு, அதனால கோஸ்ட்டு ஒட்டி இருக்கிற நிலங்கு பகுதியில் என்ன பாதிப்பு இருக்கக்கூடும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவே கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஒரு சைக்ளோன் வந்துச்சுனாக்கா அந்த சைக்ளோனால் எப்படி சொல்கிறது, அலையின் உயரம் வந்து ஜாஸ்தியாக இருந்தா அதனால வந்து லேண்டுக்குள்ளே என்னெல்லாம் பாதிப்பு, ஸ்டார்ம் சர்ஜ் அப்படிம்பாங்க. சைக்ளோன் மானிட்டரிங் நம்ம பார்க்குறோம், ஜென்ரலாகவே பார்க்குறோம். சைக்ளோன் எப்படி மூவ் ஆகிட்டே வருதுங்கிறத நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரியான முன்னேற்பாடுகளை ஒரு கவர்மெண்ட் பண்ண முடியும். டிசாஸ்டர் ரெடினஸ், அப்போது தொடர்ந்து ஒரு கடந்த 10 வருஷங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பேட்டர்னை வச்சு எவ்வளோ ரெடியாக இருக்கணும். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இப்போ இங்கே 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாக்கா எவ்வளோ தூரம் வரைக்கும் பாதிப்பு உண்டாகும், அப்போ அந்த பாதிப்பை களையிறதுக்கு நம்ம என்ன முன்னேற்பாடு நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்மளால அதாவது ரிமோட் சென்சிங் வந்து மேப்பிங்க்கு இப்போ என்ன இருக்குங்கிறத ஸ்டேட்டஸ் மேப்பிங் அது பண்ண முடியும். பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஓரளவு, ஏன்னா 88லேருந்து டேட்டா இருக்குது, அதனால இப்படி நடந்தால் என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத அசஸ் பண்ண முடியும். அது மாதிரி எதிர்காலத்தில் இப்படிலாம் நடக்கக்கூடும், அதுக்கு ப்ரிப்பேர்டாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் பண்ண முடியும். இது வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச், இந்த யோடைய டைனமிக்ஸு, அதை வந்து கிளைமேட் சேஞ்ச் கூட ரிலேட் பண்ணி நிறைய தகவல்களை பெற்று நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்குது. மேடம், ரிமோட் சென்சிங் தொல்லியல் துறையில் எவ்வாறு பயன்படுது? தொல்லியல் துறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ரெசல்யூஷன் டேட்டாவை வச்சு, அதாவது தொல்லியல் துறையில் வந்து அவங்க வந்து சில இண்டிகேட்டர்ஸ் பயன்படுது. ஏன்னா அது பூமிக்கு அடியில் இருக்கும், மேலேருந்து நம்ம எடுக்கிற எல்லா பிக்சரும், இப்போது மைக்ரோவேவ் ரிமோட் ஆப்டிக்கல் ரிமோட் சென்சிங் சொல்கிறோம், கேமரா படம் பிடிக்கும்போது அது பூமியின் மேல் உள்ளதை மட்டும்தான் சொல்லும், அது மட்டும் நமக்கு தெரியும், பூமிக்கு அடியில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. மைக்ரோவேவ் ரிமோட் சென்சிங் எடுத்திங்கன்னா அது ஒரு சில சென்டிமீட்டர், ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியும். ஆனால் ஆர்கியாலஜிக்கல் சயின்டிஸ்ட் ஹூ ஆர் யூஸிங் ரிமோட் சென்சிங் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அது சில கூறுகளை விட்டுருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன மவுண்டு மாதிரி இருக்கும், அந்த பர்டிகுலர் மார்ஃபாலஜி, லேண்ட் மார்ஃபாலஜி, அந்த கட்டமைப்பில், நில கட்டமைப்பில் சில சேஞ்சஸ் இருக்குதோ, அது வந்து நேராக வந்து உள்ளே வந்து ஏதோ புதை உண்டிருக்கு அப்படிங்கிறத அது காட்டி கொடுக்கும்.
ஸோ அந்த மாதிரியான தரவுகளை நில மேற்பரப்புலேருந்தே அவங்களால எடுக்க முடியும். அதை வச்சு இங்கே இருக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ப்ராஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அதை பேஸ் பண்ணி தான் அந்த லொக்கேஷனை இப்போ இதனால என்ன ஆகுதுனாக்கா ஒரு இதுனாக்கா நீங்கள் ரேண்டமாக போயிட்டு பண்ண வேண்டாம். ஒன்று வந்து நான் சொன்னேன் இல்லையா, சினாப்டிக்காக அது எடுக்கும். ஒரு 5-10 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அது ஒரே படமாக எடுத்து கொடுக்கும்போது அந்த தொல்லியலை குறிக்கும் நிலக்கட்டமைப்பு அது இல்லாத நிலக்கட்டமைப்புலேருந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது ஈஸியாக பார்த்துட முடியும். அந்த அனாமலி டக்குன்னு தெரிஞ்சிடும். ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம ப்ராஸ்பெக்டிவ் ஏரியாவில் போயிட்டு தான் அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்கு அப்போ த ரேட் ஆஃப் சக்ஸஸ் வில் பி மோர். புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா அந்த எங்கே வந்து அந்த சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குங்கிறத அவங்களால வந்து நான் டிஸ்ட்ரக்டிவாக சொல்ல முடியும். அதை தோண்டி பார்த்து இல்லைன்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிமோட் சென்சிங்கை வச்சு ஒரு மாதிரி அதை வந்து அந்த சர்ச் ஸ்பேஸை குறைக்க முடியும். அப்போ அங்கே போயிட்டு அகழ்வாராய்ச்சி பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு அந்த தேவையில்லாத அகழ்வு பண்ண வேண்டியது இருக்காது. அது வந்து இது ஒரு நான் டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் மோர் சர்ச் ஸ்பேஸை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு. அதேமாதிரி நிலக்கட்டமைப்பு அந்த லேண்ட் மார்ஃபாலஜியில் நிறைய குறியீடுகள் இருக்கும், இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த பின் பாயிண்ட் பண்ணுறாங்க இந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கீழடியிலலாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் கீழடியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த யுஏவி இந்த சின்ன விமானங்களின் மூலம் வச்சு நிறைய ஒர்க் பண்ணி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன் சொல்லலாம். அண்ட் டாக்குமெண்டேஷன், அந்த தொல்லியல் துறை டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்களேன். விச் இஸ் இப்போ ஒரு தஞ்சாவூர் கோயில் இருக்குன்னு வைங்களேன், அதை வந்து நம்ம லேசர் டெக்னாலஜி மூலமாக அதை வந்து டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் ரொம்ப வெரி துல்லியமான முப்பரிமாண மாடல்ஸை டெவலப் பண்ணி அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டோம்னாக்கா அப்போது அங்கே என்னென்ன இருக்குங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிடும். ஸோ அங்கே ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை உடனே கூட சரி பண்ண முடியும். இதெல்லாமே ஒரு ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன் தான். ஓகே மேடம், ரிமோட் சென்சிங்ல நம்ம என்னென்ன இஸ்ரோ சேட்டலைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்? இஸ்ரோ சேட்டலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 162 சேட்டலைட் இது வரைக்கும் விட்டுருக்காங்க. அதில் வந்து நம்ம கம்யூனிகேஷனுக்கும் வெதருக்கெல்லாம் இன்சாட் சீரிஸ் யூஸ் பண்ணுறோம். இன்சாட் 1G எல்லாம் இருக்குது. அது இன்சாட் சீரிஸ் ஃபுல்லாக வந்து கம்யூனிகேஷன் அண்ட் வெதருக்கு. அண்டு IRS எர்த் ஆப்சர்வேஷன் புவி நிலப்பரப்புனாக்கா நிறைய சேட்டலைட்ஸ் இருக்குது. IRS சீரிஸ், இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சீரிஸில் 1B 1C 1D E எல்லாமே இருக்குது. P2 ரிசோர்ஸ் சேட்டு, ஓஷனை பற்றி சொல்கிறதுக்கு வந்து ஓஷன் சேட்டு, டெஸ்ன்னு ஒரு சேட்டலைட் இருக்குது, எக்ஸ்பெரிமெண்டல் சேட்டலைட்டு, SROS அப்படின்ட்டு ஒரு சேட்டலைட் வந்து ஆஸ்ட்ரானமி அண்ட் ஸ்பேஸ் பிசிக்ஸ்க்காக விட்டுருக்காங்க. அதுலேருந்து டேட்டா எடுத்து ஸ்பேஸ் பிசிக்ஸ் பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. கல்பனா எர்த் சயின்ஸ்க்காக உபயோகப்படுத்துகிறோம். ஜிசேட்டு, அணுசேட்டு, CMA இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன். அப்புறம் சந்திராயன் 1 மார்ஸ் மிஷன் அதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணுறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. அது நிறைய ஆராய்ச்சிகள் சந்திராயன் பற்றி, அதாவது நிலவின் மேற்பரப்பு பற்றின மார்ஃபாலஜி எல்லாம் வந்து ஸ்டடி இன்னமுமே பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஃபைண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. யூத் சேட்டுன்னு ஒன்று விட்டுருக்காங்க ரஷ்யா இந்தியா சேர்ந்து. அண்ட் மெகாட்ராபிக்ஸ்னு ஒரு மீட்ராலஜிக்கல் சேட்டலைட்டு, அதில் நிறைய பயன் உண்டாயிருக்கு. அதுமாதிரி நான் சொன்ன மாதிரி IRNSS அதுனாக்க ரீஜனல் நேவிகேஷனல் சேட்டலைட், அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு GPS ரிலேட்டட் சேட்டலைட்டு. ஹார்க் சேட்னு ஒன்று விட்டுருக்காங்க. ரைசேட்டுங்கிறது ஒரு மைக்ரோவேவ் சேட்டலைட். அதுலேருந்து நிறைய அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். அப்புறம் லேண்ட்ஸ்லைட் ரிலேட்டட் அப்ளிகேஷன் நிறைய ரைசேட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நைசர் நான் சொன்னேன் இந்தியா Indo-US ரைட் நவ் இப்போ கொஞ்சம் நாள் முன்னாடி டேட்டா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயே நிறைய ஆராய்ச்சி இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. GSAT 7R கம்யூனிகேஷன் இஸ் த லேட்டஸ்ட். அது வந்து நம்ம கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு. UOSN1 ரேடார் எர்த் ஆப்சர்வேஷன் சேட்டலைட் ஒன்று, ரேடார் சேட்டலைட்டும் விட்டுருக்காங்க. அது கொஞ்சம் காஸ்டட். அதுதான் லேட்டஸ்ட் ஆஃப் த லேட்டஸ்ட். அது இன்னும் டேட்டா வர வேண்டியது இருக்கு. நைசர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நைசர் நாசா இந்தியா SAR அப்படிங்கிறது. அது வரைக்கும் சேட்டலைட்ஸ் நிறைய, கிட்டத்தட்ட இந்த 162ல ஒரு 40-50 சேட்டலைட் எர்த் அப்சர்வேஷனுக்கு மட்டுமே இருக்கும். மேடம், இஸ்ரோவோட ரிமோட் சென்சிங் ப்ரோக்ராம் பற்றி சொல்ல முடியுமா? இஸ்ரோ வந்து ரொம்ப நாளாக அவங்க வந்து தொலைவுணர்வு படங்களை சமூக செயல்பாட்டிற்கு விச் இஸ் சோஷியல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப நாளாகவே வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ப்ரெசன்ட் டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான்னு சொன்னாக்கா நேஷ்னல் அர்பன் இன்ஃபர்மேட்டிக் சிஸ்டம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் ப்ரோக்ராம். எங்கள் வந்து ஃப்ளட், அதாவது இந்த நார்த் இந்தியாவில் இந்த கோசி ரிவர் அந்த மாதிரி ஏரியாலெலாம் ஃப்ளட் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து இமீடியட்டாக அந்த ஃப்ளட் டேமேஜ் அசஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறது அவங்களோட வேலை. அதே மாதிரி எங்கள் ட்ரவுட் எவ்ரி ஃபோர்ட்நைட்லி புல்லட்டின் கொடுக்குறாங்க வறட்சியை பற்றின. இப்போ வந்து ட்ரவுட் வருமா வராதா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது இல்லை வெட்டாக இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு இஸ்ரோலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பயோடைவர்சிட்டி கேரக்டரைசேஷன், அதாவது ஃபாரஸ்ட் ரிலேட்டட், ஃபாரஸ்ட் மேப்பிங், ஃபாரஸ்ட் ஸ்பீஷிஸ் இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் மரம் அப்படிங்கிறது, அது மாதிரியான மேப்பிங் ஃபுல்லாக, அதாவது இந்தியாவோட எல்லா விதமான லேண்ட் புவி மேற்பரப்பில் உள்ள எல்லா விதமான தீம்ஸுக்கும் மேப்பிங் பண்ணிடுறாங்க.
அதே மாதிரி ஃப்ளட் ரிஸ்க் ப்ரோன் மேப்பிங், லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் மேப்பிங், எங்கெல்லாம் லேண்ட்ஸ்லைட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி, ஃப்ளட் எங்கெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஹைட்ரோஜியோமார்ஃபாலஜிக்கல் மேப்ஸ் எதுக்காக பண்ணால் ஹைட்ராலஜி மேப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுலன்னா நிறைய தீம்ஸ், ஜியாலஜி ரிலேட்டடு, வாட்டர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அது வந்து எதுக்கு உபயோகப்படுதுன்னா ஒரு கிரவுண்ட் வாட்டர் ப்ராஸ்பெக்டிங், இங்கே தண்ணி வந்து கிரவுண்ட் வாட்டர் இங்கே நல்லா இருக்கும் நல்லா இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஸ்பேஷியலாக லொக்கேட் பண்ணுற அளவுக்கு மேப் எல்லாம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக. இரிகேஷன் கமாண்ட் ஏரியா, ஒவ்வொரு டேமையும் கட்டின அப்புறமா எவ்வளோ அந்த இரிகேஷன் ஸ்கீம்னால இல்லை அந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட்னால எவ்வளோ ஏரியாவை கிராப் ஏரியாக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க, அதனால எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி இருக்குது, அப்போ வெளியேற்றப்படும் நீருக்கு தகுந்த மாதிரி கிராப் ஏரியா இருக்குதா, ப்ரொடக்டிவிட்டி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லா அசஸ்மெண்ட்டும் ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் மேஜர் டேம் ப்ராஜெக்ட்ஸ். அர்பன் பிளானிங்க்கு, இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ்க்கு, அம்ருத் கீழெல்லாம் நிறைய ரிமோட் சென்சிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாரஸ்ட் சர்வே ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க வித் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். வெட்லேண்ட் மேப்பிங், எல்லா இப்போ இந்தியாவில் இருக்கிற அத்தனை வெட்லேண்டையும் மேப் பண்ணி வச்சுட்டு அதோட ஸ்டேட்டஸை பீரியாடிக்கலாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அனாலிசிஸில் நிறைய ரிமோட் சென்சிங் யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து அது இஸ்ரோ தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பிரைவேட் செக்டரோடைய பங்களிப்பு ரொம்ப நிறைய இருக்கும் இந்த மாதிரி ஏரியாஸில். மினரல் ப்ராஸ்பெக்டிங், எங்கெங்கெல்லாம் என்ன மினரல் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ப்ராஸ்பெக்ட் அந்த மேப்ஸை கொடுக்குறாங்க. கோஸ்டல் ஸ்டடீஸ், கோஸ்டல் வல்னரபிலிட்டி, கோஸ்டல் ரிசோர்சஸ் எங்கெல்லாம் இருக்குது, இப்போ எங்கெல்லாம் வந்து எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவான இடம்லாம் எதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து வளர்ச்சியை அனுமதிக்கலாம், கட்டடங்களை அனுமதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் கோஸ்டல் ரிப்போர்ட்டும் அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. SSDPன்னு ஒன்று இருக்குது, அதாவது ஸ்பேஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் டீசென்ட்ரலைஸ்ட் பிளானிங் சொல்லுவாங்க. அது என்ன, அது ஒன்றும் இல்லை, அது ஒரு லெவல் 4 கிளாசிஃபிகேஷன் அக்ராஸ் த நேஷன். நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எங்கே இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் அதில் கிளாஸஸ் இருக்கும். ஹைலி எஃபெக்டட், சால்ட் எஃபெக்டட் லேண்டு, மாடரேட்லி எஃபெக்டட், சால்ட் எஃபெக்டட் லேண்டு அப்படிங்கிற வரைக்கும் அந்த விவரங்கள் எல்லாமே இருக்கிற ஒரு மேஜர் ப்ராஜெக்ட். அது வந்து எல்லா இந்தியா முழுமைக்கும் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்படின்னா ரிமோட் சென்சிங் சர்வீஸ் சென்டர்ஸ்னு ஒவ்வொரு ஸ்டேட்ல ரீஜனில் இருக்கும், அவங்களோட துணையோட பண்ணியிருக்காங்க. இப்போ இஸ்ரோ வந்து பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பண்ணுறாங்கன்னு வைங்களேன், தமிழ்நாட்டோட ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டோடையோ இல்லை IRS தொலைவுணர்வு மையம்னா NIUSல இருக்கு, அவங்க வந்து ரிமோட் சென்சிங் சர்வீஸ் சென்டராக தான் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அங்கே சில ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் மேப் பண்ணி கொடு. ஏன்னா அங்கே லோக்கல் நம்ம வந்து டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஆக்சுவலாக அந்த இடத்துல போய் கரெக்டாக இல்லையான்னு பார்க்கறதுக்கு அது ஈஸியாக இருக்குங்கிறதுனால இவங்களோட துணை கொண்டு இஸ்ரோ வந்து NRSன்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்க வந்து லீடாக இருப்பாங்க. இவங்களுக்கு பார்ட்னர்ஸாக, இந்த ரீஜனல் பார்ட்னர்ஸாக வேரியஸ் இன்ஸ்டிடியூட்ஸும் நிறைய டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். இவங்கெல்லாம் சேர்ந்து இந்தியா முழுமைக்குமான ஒரு மேப்பை ரெடி பண்ணுவாங்க. அது மாதிரி இன்டெகிரேட்டட் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1992 பண்ணாங்க. அதில் வந்து ஒரு 174 டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா விதமான ரிசோர்ஸஸையும் மேப் பண்ணி அதுலேருந்து முடிவுகளை எடுக்கிற மாதிரி அதை வந்து அந்தந்த அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பிளான் சொல்லிட்டு நார்த் ஈஸ்ட்டுக்கு தனியாக ஒரு ரொம்ப டீட்டெயில்டு டெவலப்மெண்ட் பிளானுக்கான உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்னோமெல்ட், இப்போ ஹிமாலயன் ஸ்னோமெல்ட் ஏரியாங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுடைய அத்தனை வளங்களையும் மேப் பண்ணி அது அந்தந்த வளர்ச்சி பணிகளுக்கு உண்டான துறைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இவங்களோடது. அது பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு தனியாகவே அது நடந்துட்டு இருக்கு. மேடம், ஒரு ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கு? ஓகே, அதில் வந்து ஒரு பேலோடுன்னு ஒன்று இருக்கும், அதுதான் வந்து இந்த படத்தை பிடிக்கிறது. அப்புறம் பவர் சிஸ்டம் இருக்கும், சோலார் பேனல்ஸ் இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக வந்து பேட்டரி நம்மளால் வெயிட் ஜாஸ்தி ஆகிடுங்கிறதுனால அங்கே ஒரு சோலார் பேனல் வச்சுருப்பாங்க. அந்த சோலார் பேனல் வந்து கரெக்டாக அது வந்து மூவபிளாக இருக்கும், அது கரெக்டாக அந்த சன்னோடைய ரேஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பும் இருக்கும். அதில் அது வந்து பவர் சிஸ்டமாக கேமரா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் அந்த டேட்டாவை வந்து எர்த்துக்கு வந்து அது நம்மள்கிட்ட இருக்கிற எர்த் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு உண்டான பவரை வந்து அந்த சோலார் பேனல்ஸ் கொடுக்கும். அப்புறம் வந்து ஆர்பிட் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும், அந்த ஆர்பிட்ல அந்த சேட்டலைட்டை வைக்கிறதுக்கு உண்டான ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும், அதை இங்கேருந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த டெலிமெட்ரி கண்ட்ரோல் சிஸ்டமும் இருக்கும், ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்கும், அப்புறம் வந்து டெலிமெட்ரி ட்ராக்கிங் கமாண்ட்ஸ் இருக்கும், விச் இஸ் அது ஆர்பிட்டுக்கு போன அப்புறமா இதை நம்ம இங்கேருந்து தான் இயக்க முடியும் இல்லையா. ஸோ அதை வந்து டெலிமெட்ரி கண்ட்ரோல் ஸ்டேஷன் மூலமாக பண்ணுவாங்க. அதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும். தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும், அது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இருக்கணுங்கிறதுனால அந்த கூலிங் அண்ட் ஹீட்டிங் அந்த சிஸ்டம் இருக்கும். அப்புறம் வந்து ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸும் இருக்கும், அதில் ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கும். டேட்டாவை கலெக்ட் பண்ணோடனே அது நம்மளுக்கு இங்கே அனுப்பிச்சிட்டு அதை ஃப்ளஷ் பண்ணிட்டு திருப்பி புதுசாக டேட்டாவை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதுவும் அந்த ஆர்பிட்ல இருக்கிற ஸ்பேஸ் செக்மெண்ட்டும் கிரவுண்ட் செக்மெண்ட்டும் பேசிக்கிறதுக்கு உண்டான அத்தனை டிரான்ஸ்மிஷன் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். மேடம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங்கோட செயல்கள் என்ன? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறது வந்து ட்ரைனிங் சென்டர் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் யூனிட் ஆஃப் இஸ்ரோ அப்படின்னு சொல்லலாம். இது தேராதூன்ல இருக்குது. இவங்களோட மெயின் வேலை என்னன்னாக்கா கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் எஜுகேஷன். ஸோ விச் இஸ் அவங்க வந்து ஒரு 3 மாச கோர்ஸ் 6 மாச கோர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபெமிலியரைசேஷனுக்கான கோர்ஸ்லேருந்து ஒரு 2 வருஷ ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறாங்க. அது வந்து ITC நெதர்லாண்ட்ஸ் கூட இணைஞ்சியும் அது ஒரு ஃபுல் ப்ரோக்ராம் ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க. லேர்னிங் மாடியூல்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. IIRS
அவுட்ரீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். அதில் வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் லெக்சர்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்லாம் இருக்கும். அது யார் வேணால் அதில் வந்து என்ரோல் பண்ணிவிட்டு அதை படிச்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு வந்து இங்கே ஒரு ரீஜனல் கோஆர்டினேட்டர்னு இருப்பார். ஸோ நீங்கள் அது வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து அதை என்ரோல் பண்ணிக்கலாம். இவங்க அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. சில கோர்சஸ்க்கு எக்ஸாம் வைப்பாங்க, சில கோர்சஸ்க்கு எவாலுவேஷன் இருக்காது. அது மாதிரியான லேர்னிங் சோர்சஸும் நிறைய இருக்குது, அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் அங்கே நடக்குது. இது எப்படின்னா லேர்னிங் மெத்தடாலஜிலேருந்து இல்லை என்ன மாதிரி கோர்சஸ் கொடுக்கணும், கரண்ட் ட்ரெண்ட்ஸுக்கு இல்லை ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன மாதிரியான கோர்சஸ் தேவைப்படுது அப்படிங்கிற ரிசர்ச்லேருந்து ஆக்சுவலாக அப்ளிகேஷன் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் அங்கே வந்து மேற்கொள்ளப்படுது. அப்ளிகேஷன் சப்போர்ட் அப்படின்னாக்கா ஏதாவது நம்ம அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதுக்குண்டான சப்போர்ட்டே அவங்க கொடுக்குறாங்க. வேரியஸ் டொமைன்ஸில் அங்கே எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. அதேமாதிரி ஜியோ வெப் அண்ட் சர்வீசஸ் என்ன வெப் பேஸ்டு சர்வீசஸையும் அப்ளிகேஷன்ஸையும் அவங்க வந்து டெவலப் பண்ண. ஏன்னா இந்த லேர்னிங் ஃபுல்லாக வெப் பேஸ்டு தான். நீங்கள் வந்து வீட்டிலேருந்து கற்றுக்கலாம். அங்கேருந்து அவங்க லெக்சர் கொடுப்பாங்க. சிலது ரெக்கார்டட் மெசேஜாக இருக்கும், சிலது வந்து ஆன்லைனாக இன்டராக்டிவாகவே இருக்கும். அந்த மாதிரியான ரிசோர்ஸஸையும் வெப் சர்வீசஸையும் கொடுக்கறதுக்கு அங்கே ஒரு தனியாக யூனிட் இருக்கு. பட் அவங்களுடைய மேண்டேட்டரி ஆக்ஷன் பிளான் என்னன்னாக்கா கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ஃபெமிலியரைசேஷன், கெப்பாசிட்டி பில்டிங் இன் ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேடம், நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டரோட செயல்கள் என்ன? நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் வந்து இஸ்ரோவோட இன்னொரு யூனிட். அவங்க வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு யூனிட். அவங்க வந்து ஹைதராபாத்லேயே பக்கத்துலேயே எர்த் ஸ்டேஷன் இருக்குது. அப்சர்வேஷன் சேட்டிலைட்ஸோடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி அதை வந்து யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு டிசமினேட் பண்ண வேண்டிய ஒரு மெயின், அவங்க தான் வந்து ரிமோட் சென்சிங் டேட்டா கவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து மெயின் ஜாப் ஒன்று. அதை தவிர அங்கே நிறைய அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும். டேட்டா ப்ராசஸிங் ரிலேட்டட் ரிசர்ச்சும் நடக்கும், ஆப்ரேஷன்ஸும் நடக்கும். அப்புறம் வந்து அங்கேயே வந்து ஒரு ஏரியல் சர்வீசஸ், எப்படின்னா சேட்டலைட் இல்லாமல் ஏரோப்ளேனில் கேமராவை வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை மேப் பண்ணுற, அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் தகவல்களை திரட்டுற ஒரு தனியான ஒரு யூனிட் இருக்கும். அது ஒரு செப்பரேட் யூனிட். அதுலேயும் அவங்க வந்து ஏர்கிராஃப்ட்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு நான் கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா, இஸ்ரோ வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து NRSC-னால கோஆர்டினேட் செய்யப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ். NRSC-யும் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அஹமதாபாத், இவங்க ரெண்டு பேரும் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் டேட்டா ப்ராசஸிங்கில் டெவலப்மெண்ட் பண்ண இந்த ரெண்டு பேரும் தான் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் டேட்டா வந்தப்புறமா அந்த டேட்டாவை உபயோகப்படுத்தி தகவல்களை எப்படி திரட்டுறது அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் இந்த மேப்பை ஜென்ரேட் பண்ணுறது, அதுலேருந்து மாடல்ஸை கிரியேட் பண்ணுறது, வேணுங்கிற சொல்யூஷனை கொடுக்குறது அப்படிங்கிறது ரெண்டு பேரும் ஒர்க் பண்ண. NRSC அண்ட் SAC they are responsible. அவுட்ரீச் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங்லையும் இங்கே வந்து அவுட்ரீச் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் யூனிட்டும் ஒன்று இருக்குது NRSC-ல தனியாகவே. ஸோ இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலான்னாக்கா இந்த ரிமோட் சென்சிங் சர்வீசஸ், ரிமோட் சென்சிங் டேட்டா அக்விசிஷன், டேட்டா அக்விசிஷன், ஸ்டோரிங் அண்ட் டிசமினேஷன், ஆர்கைவல் அண்ட் டிசமினேஷன். இது ரெண்டாவது வந்து ஏரியல் சர்வீசஸ். அடுத்து அவுட்ரீச் அண்ட் கெப்பாசிட்டி அண்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் யூசிங் ரிமோட் சென்சிங். இது 4 மேஜர் ஃபங்க்ஷன் சொல்லலாம். மேடம், இந்த லேண்ட்ஸ்லைட் அட்லாஸ் மற்றும் ரிவர் பேசின் அட்லாஸ் இதை பற்றி சொல்ல முடியுமா? இந்த லேண்ட்ஸ்லைட் அட்லாஸ்ங்கிறது NDMA-க்காக இஸ்ரோ பண்ணி கொடுத்தது. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட இது வரைக்கும் லேண்ட்ஸ்லைட் எங்கெல்லாம் ஏற்பட்டுச்சு, அந்த ஏற்பட்ட பொழுது அங்கே இப்போ இருந்த ரெயின்ஃபால் என்ன, அந்த சாயில் கண்டிஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி அது ரிலேட்டட் தகவல்களையும் சேர்த்து அந்த மேப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. அக்ராஸ் இந்தியா அபவுட் ஒரு 80,000 லேண்ட்ஸ்லைட் பாயிண்ட்ஸ் ஹேவ் பீன் மேப்டு தேர். அண்ட் அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் அந்த லேண்ட்ஸ்லைட் அட்லஸ்லேயே இருக்கும். அது வந்து டிசாஸ்டர்ஸ் அண்ட் ஹில் ஏரியா மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அதுலலாம் வந்து கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். அப்புறம் இந்த ரிவர் பேசின்ங்கிறது வந்து ரிவர் பேசின் அட்லஸ் வந்து இந்த CWC சென்ட்ரல் வாட்டர் கமிஷனோட முன்னெடுப்பு இஸ்ரோவோட சேர்ந்து ஒரு 14 மேஜர் வாட்டர் ஷெட்டுக்கு இந்தியா வாரிஸ் அப்படின்னு இருக்கும். இந்தியா வாட்டர் ரிசோர்சஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்கு. அதில் வந்து இந்த 14 மேஜர் ரிவர் பேசின்ஸோட அத்தனை இன்ஃபர்மேஷனும் இருக்கும். மேடம், ரிமோட் சென்சிங் வச்சு நம்ம மற்ற கிரகங்களையும் படிக்க முடியுமா? பிளானட்டரி ரிமோட் சென்சிங்னே ஒன்று இருக்குது. இப்போ நம்ம என்னெல்லாம் டெக்னாலஜி வந்து பூமியின் மேற்பரப்பில் எடுக்கப்படும் புகைப்படங்களுக்கு டிப்ளாய் ஆர் யூஸ் பண்ணுறோமோ அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போ சந்திராயன் மிஷன், மார்ஸ் மிஷன்ல எல்லாமே அது ஹைப்பர்ஸ்பெக்ட்ரல், மைக்ரோவேவ் ரிமோட் சென்சிங், ஆப்டிக்கல் கேமராஸ், GPS எல்லாமே வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி படிக்கிறாங்க. இந்த சந்திராயன் 1, 2, 3 வரைக்கும் கூட இந்த டேட்டாவெல்லாம் வந்து எங்களுடைய மையத்திலேயே வந்து சில ஆராய்ச்சி திட்டங்கள் போயிட்டு இருக்குது. மேடம், ரிமோட் சென்சிங் இண்டஸ்ட்ரீஸ்ல எப்படி யூஸ் பண்றாங்க? கிட்டத்தட்ட எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து இப்போ நம்ம வந்து லொகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். விச் இஸ் ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கோம்னா ட்ரெயின்லையோ இல்லை பஸ்லேயோ இப்படி உட்காந்து திரும்பி பார்த்து நம்ம எங்கே இருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கூட நம்ம மேப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்தளவுக்கு அவேர்னஸும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 செக்டார்ஸில் அக்ராஸ்
அக்ராஸ் அவர் கண்ட்ரி. அக்ரிகல்ச்சர், லேண்டு, அர்பன், ரீஜனல், வாட்டர் ரிசோர்சஸ், ஃபாரஸ்ட்ரி அப்படின்ட்டு ஒரு 11 டிஃப்ரெண்ட் செக்டர்ல 28 டிபார்ட்மெண்ட் வந்து GIS ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜியை ஒரு பேசிக் என்ஜினாவே யூஸ் பண்றாங்க. இப்போ TNEBன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா TNEBல வந்து they have a very good spatial information. அது மாதிரி ஃபாரஸ்ட்ல எல்லாருமே வந்து அந்த மேப் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங், மேப்பை வச்சுட்டு அந்த லொகேஷனை வச்சுட்டு திட்டக்கூறுகளையோ இல்லை ப்ராஜெக்ட்ஸையோ ஸ்கீம்ஸையோ செயல்படுத்துகிற நிலைமையில தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த டேட்டாவெல்லாம் இந்த மாதிரியா மேப்பு, புவி தகவல் அமைப்பு, இல்லைன்னா எப்படி சொல்லுது, அந்த ரிமோட் சென்சிங் டேட்டாலேருந்து இந்த தகவல்களை பெறத்துக்கு உண்டான சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு சப்போர்ட் பண்ணுறது ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியும் தான். அது ஒன்று சொல்லலாம். ரெண்டாவது வந்து கீ அப்ளிகேஷன் சொன்னோம்னா ஒரு எக்கனாமிக்கலி ட்ரிவன் அப்படின்னு சொன்னோம்னா ஆயில் கேஸ் மைனிங் இண்டஸ்ட்ரியில், அக்ரிகல்ச்சர் நிறைய இருக்கு. மைனிங், ஆயில் கேஸ்லையும் நிறைய ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி, நம்ம ரிமோட் சென்சிங் டேட்டாவை நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு போடுறதுலேருந்து ரோடு கரெக்டாக போட்டோமான்னு கண்டுபிடிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து மானிட்டர் பண்ணுறதுலேருந்து நம்ம ரிமோட் சென்சிங்கையும் ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணலாம். ஃபாரஸ்ட்ரி அண்ட் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் ஸ்டடி. கிளைமேட் சேஞ்ச் ஸ்டடிஸ்க்கு ரொம்ப க்ளோஸான ஒரு டொமைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் தான். ஏன்னா உலகளாவிய வகையில் இப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு எடுத்தோம், இல்லைனாக்கா விண்ட் வெக்டர், விண்ட் எங்கேருந்து எங்கே அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்னா இது குளோபலாக இதை அட்ரஸ் பண்ண வேண்டி இருக்கிறதுனால ரிமோட் சென்சிங் தான் ஒரே சாய்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இண்டிகேட்டர், இந்த SDG நம்ம சொல்லுவோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு ஒரு 17 சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற ஒரு 247 இண்டிகேட்டர்ஸில் 100க்கும் மேற்பட்ட இண்டிகேட்டர்ஸ் ரிமோட் சென்சிங்லேருந்து தான் வர முடியும். ஸோ நீங்கள் கிளைமேட் அனாலிசிஸ், கிளைமேட் ஸ்டடீஸ்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய ரிமோட் சென்சிங்னால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். டொமைன் எக்ஸ்பர்ட்ஸும் தேவை. அதே சமயம் ரிமோட் சென்சிங்கை கரெக்டாக புரிஞ்சு அதை அப்ளை பண்ண வேண்டிய ஒரு நாலேஜும் ரொம்ப அவசியமாக இருக்குது. தட் இஸ் ஒன் திங். இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, செக்யூரிட்டி, இப்போ வந்து நம்ம வந்து என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அதில் நிறைய கூறுகள் வந்து ரிமோட் சென்சிங்கில் அந்த பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ESGன்னு இப்போ சொல்கிறோம், என்விரான்மெண்டல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கார்பன் பேலன்சிங் ஸ்டடீஸ், நெட் ஜீரோ எஃபெக்ட், இப்படிலாம் அதெல்லாம் இந்த மாதிரியான இடத்துல வந்து ரிமோட் சென்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேனுவலாக பண்ணுறதை விட. மேடம், இப்போ நிலத்துக்கு மேல இருக்க மரங்களையும் ரிவர்ஸையும் சேட்டையில பார்க்க முடியுது. எப்படி நிலத்துக்கு கீழே இருக்க தண்ணியை சேட்டையில பார்க்க முடியுது? கண்டிப்பா பார்க்க முடியாது, கண்டிப்பா. ஆனா நிலத்துக்கு கீழே தண்ணியோடைய ஓட்டம், தண்ணியோட அளவு பூமியின் மின்காந்த அலைகளை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. இப்போ கிரேஸ்னு ஒரு சேட்டலைட் இருக்கு. அதுல வந்து ஒரு மேஜர் அப்ளிகேஷன் கிரவுண்ட் வாட்டர் மானிட்டரிங் தான். என்னன்னா அதுல 2 சேட்டலைட் இருக்கும். அது வந்து அந்த சேட்டலைட்ல வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷனோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. அது மைக்ரோவேவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்பெல்லாம் மாறுபடும்னா, அங்க ஒரு அந்த பாயிண்ட்ல இருக்கிற மாஸ் மாறுனுச்சுனாக்க இந்த டிஸ்டன்ஸ் மாறுபடும். அப்போ அங்க ஒரு மேஜர் கிரவுண்ட் வாட்டர் ஒரு நாள் இருக்கு, போன வருஷம் இருக்கு, இப்போ நிறைய டிப்ளீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. அப்போ அந்த மாஸ் ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னா உள்ள வந்து வாட்டருடைய மாஸ் வந்து குறையும் பொழுது என்ன ஆகும்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து மாறும்போது அந்த டிஸ்டன்ஸ் வேரி, அந்த 2 சேட்டலைட்குள்ள இருக்கிற அந்த கால்குலேட் பண்ண டிஸ்டன்ஸ் மாறும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இங்க ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இதை வந்து நம்ம இன்டைரக்டா கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷனோடையோ இல்ல ரெப்ளனிஷ்மெண்ட் கூடயோ நம்ம கனெக்ட் பண்ண முடியும். மேடம், இந்த இந்தியன் ரிமோட் சென்சிங் டொமைன்ல இருக்க விஞ்ஞானிகளை பத்தி சொல்ல முடியுமா? ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. நிறைய, ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம 1960ஸ்லேருந்து 2020 வரைக்கும் ஒரு 60 வருஷ பயணம் இது. சொல்கிற மாதிரி ப்ரொஃபஸர் சதீஷ் தவான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய கான்ட்ரிபியூஷன், ஃபாதர் ஆஃப் ரிமோட் சென்சிங் இன் இந்தியான்னு சொல்லிட்டு டாக்டர் PR பிஷர் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை சொல்லுவாங்க. பிகாஸ் அவர் வந்து அட்மாஸ்பியரிக் அண்ட் எர்த் சயின்சஸ் அதை ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன் டு தீஸ், அதை வந்து அதில் அவர் பயனீர்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம், அவரை சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற எல்லா ஹெட்ஸ் ஆஃப் ஆல் த சென்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களையும் நம்ம மூன் மேன் அப்படிலாம் சொல்கிறோம். நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் தீக்ஷித் அல்லுன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, DP ராவ், டாக்டர் திருவேங்கடாச்சாரின்னு சொல்லிட்டு NRSCல வாட்டர் யூஸ், நான் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன். ஆரம்பத்தில் நான் வந்து இஸ்ரோவில் இருந்தபோது அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். பிரகாஷ் சௌகான் இப்போ வந்து NRSC டைரக்டராக இருக்காரு. நாராயணன் சார் இருக்காங்க, மாதவன் நாயர்னு இஸ்ரோ சேர்மன், அவங்களாம் இருந்திருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் சைலேஷ் நாயக், டாக்டர் சைலேஷ் நாயக் ஒரு பெரிய கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் ஓஷன் ஸ்டடீஸில் வந்து ஒரு பயனர்னு சொல்லலாம். டாக்டர் கிரண்குமார்னு அவரும் வந்து ஹஸ் மேட் லாட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். UR ராவ் சேர்மன், ராதாகிருஷ்ணன், டாக்டர் DP ராவ், டாக்டர் மாதவன் நாயர், இப்போ வந்து டாக்டர் நாராயணன் இருக்காரு. எல்லாருமே முன்னோடிகள்னு சொல்லலாம்.
அவங்கலாம் பெரிய படிப்பாளிகள், வெரி பிக் ரிசர்ச்சர்ஸ் ஓகே ஓகே சொல்லலாம். நிறைய பேர் சொல்லலாம். இது வந்து நான் டவுன் ஸ்ட்ரீம் சைடில் சொல்கிறேன். அப் ஸ்ட்ரீம்னா அந்த என்ன சொல்கிறது, சேட்டலைட்டை உண்டாக்கினவங்க, அதை டிசைன் பண்ணவங்கன்னு அவ்வளோ பேர் இருக்காங்க. டாக்டர் சோம்நாத் ஆஃப் சேர்மன் இஸ்ரோ, அவங்கெல்லாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் இருந்திருக்காரு, ரொம்ப நிறைய பேரை இதில் 2 பேரை குறிப்பிட்டு சொல்லணும்னா டாக்டர் சதீஷ் தவான், who is a pioneer, who is the father of the program itself. ரெண்டாவது அப்ளிகேஷன் சைடில் சொன்னா டாக்டர் பிஷோர் ரெட்டியை சொல்லலாம். அது தவிர நிறைய பேர் இருக்காங்க, innumerable people. மேடம், இந்த இந்தியன் ரிமோட் சென்சிங் டொமைன்ல இருக்க பெண் விஞ்ஞானிகள் பத்தி சொல்ல முடியுமா? இப்போ இருக்கிற பெண் விஞ்ஞானிகள் சில பேரை சொல்லணும்னா, சந்திராயன் 3ல கல்பனா காலஹஸ்தின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அனுராதா ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்க வந்து நிறைய கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஜிசாட் சீரீஸ்க்குலாம் ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்தாங்க. டாக்டர் ரீத்து கரிதால், அவங்க வந்து ராக்கெட் உமன் ஆஃப் இந்தியா, ஏன்னா மிஷன் டைரக்டர் ஆஃப் சந்திராயன் 3. அவங்க ரீத்து அவங்க டெப்டி டைரக்டர் ஆஃப் ஆப்ரேஷன் மங்கள்யானில் பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. நந்தினி ஹரிநாத்னு இருக்காங்க. மஞ்சு சர்மான்னு இங்கே டேட்டா ப்ராசஸிங்கில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஜிபிஎஸ் ஜியோடசியில் இதுலலாம் வந்து கொஞ்சம் பயனீர்னு சொல்லணும். ஸ்ரவந்தி குந்தின்னு ஒருத்தங்க, நிறைய விமன் சயின்டிஸ்ட் நிறைய இருக்காங்க. எஸ்பெஷலி சந்திராயன்லலாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண விமன் சயின்டிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆரிஜின் ஃபியூ பீப்புள். மேடம், இந்த ரிமோட் சென்சிங் டொமைன்ல பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டிலேயே இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங்லேருந்து நான் வரேன், தொலையுணர்வு மையத்துலேருந்து வரேன். அங்கே வந்து நாங்கள் பிஇ இன் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு 4 வருஷ அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமும், எம்இ இன் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோமேட்டிக்ஸ் அப்படிங்கிற போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராமும் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக ஆஃபர் பண்ணுறோம். அது வந்து ஃபுல் ஸ்ட்ரெங்க்ல எப்பயுமே ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிஇ வந்து திருநெல்வேலி கேம்பஸ்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திருநெல்வேலி கேம்பஸ்லையும் இன்னொரு பேட்ச், ஒரு 60 பேர் பேட்ச் வந்து பாஸ் அவுட் ஆயிட்டு இருக்காங்க. அதுல சில பிரைவேட் காலேஜஸ்ல இருக்காங்க. இதை தவிர பாத்தீங்கன்னா ஐஏஆர்எஸ் நம்ம பேசணும் இல்லையா, அங்க வந்து பிஜி மட்டும் ஆஃபர் பண்றாங்க, யூஜி ஆஃபர் பண்ணல. அண்ணா யூனிவர்சிட்டியில ஆஃபர் பண்ணப்படுற இந்த பிஇஜி இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து த ஃபர்ஸ்ட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அவுட் சைட் ஆஃப் யூரோப் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் ஜியோமேட்டிக் ப்ரோக்ராம். சம் ஆஃப் த ஐஐடி மும்பைல நடத்துறாங்க ஒரு பிஜி. யூஜி ஆனா ரொம்ப அதிகமா நடத்தல, பட் யூஜிக்கு தான் தேவையா இருக்கு. ஏன்னா யூஜி தான் வந்து 4 வருஷம் அவங்க படிப்பாங்க. அப்போ படிக்கும்போது எல்லா டொமைன்ஸையும் பற்றி கற்றுப்பாங்க. அவங்க வந்து ஜியோடெசி, இப்போ ரிமோட் சென்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஜியோடெசி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மேப்பிங் சயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜியோடெசி, சர்வேயிங், அட்வான்ஸ்டு சர்வேயிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் சேர்த்து இவங்க 4 வருஷம் படிக்கும்போது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். ரிமோட் சென்சிங் அனாலிசிஸ், இப்போ சொல்லிட்டு மாதிரி சாஃப்ட்வேர் பேஸ்ட் அனாலிட்டிக்கல் டூல்ஸு, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். டெவலப் பண்ணக்கூடிய பைத்தன் ப்ரோக்ராமிங், ஆர் ப்ரோக்ராமிங்லாம் தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் ஏஐ ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டியதும் அவசியம். இப்போ இந்த மாதிரியான கோர்ஸ் கண்டென்ட்டோட நடத்துறது பார்த்தீங்கன்னாக்கா யூஜி லெவலில் நாம தான். இப்போ அப்புறம் சிம்பியாசிஸ் மாதிரி ப்ரைவேட்லையும் நடத்துகிறாங்க. பிஜி வந்து நான் சொன்ன மாதிரி ஐஏஎஸ்டியில் நடத்துகிறாங்க. ஐஏஎஸ்டின் திருவனந்தபுரத்தில் ஒரு 4 இயர் அவங்க வந்து ஜியோமேட்டிக்ஸ் இன்ஜினியரிங் பிஜி நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது திருவனந்தபுரத்தில் இஸ்ரோவோட ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குது. மும்பையில் நடத்துகிறாங்க. ஐஏஆர்எஸில் ஒரு பிஜி சொன்ன மாதிரி நடத்துகிறாங்க. அண்ட் ஃபியூ அதர் யூனிவர்சிட்டிஸில் கூட நடத்துகிறாங்க. ஐ திங்க் டெல்லி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில் ஒரு யூஜி ப்ரோக்ராம் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளோட சக்ஸஸ் பார்த்துட்டு அவங்க இப்போ இந்த வருஷத்துலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க டெல்லி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇஜி இன்ஃபர்மேட்டிக்ஸ் தமிழ்நாடு பாலிசி படி நம்ம 12th மார்க் தான் வந்து என்ட்ரி குவாலிஃபிகேஷன். இப்போ ஐடி, இப்போ பிஜியில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட் எழுதணும். கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங்னு அவங்க ஃபைனல் இயரில் ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த மார்க்கை பேஸ் பண்ணி இந்த பிஜிலாம் கிடைக்கும். ஐஏஆர்எஸ்ல எம்எஸ்சின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அது நீங்கள் அப்ளை பண்ணி பேஸ்ட் ஆன் த மெரிட் அண்ட் இன்டர்வியூ பண்ணுவாங்க. இதில் அந்த டிடியூன்னு சொன்ன டெல்லி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில் சிம்பியாசிஸ்லாம் JEEE அதோட மார்க்கை வச்சு அவங்க கட் ஆஃப் போடுவாங்க. ஸோ அதாவது யூஜி லெவலில் ரொம்ப கம்மியான யூனிவர்சிட்டிஸில் தான் நடத்துகிறாங்க. ஆனால் இப்போ வந்து டேட்டா டெமோக்ரட்டைசேஷன் சொல்லி இப்போ எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது இந்த டெக்னாலஜிங்கிறது ஒன்று. டெக்னாலஜி நல்ல கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த மார்க்கெட் சைஸ், சந்தை மதிப்பு, ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜியோட சந்தை மதிப்பு ரொம்ப கூடி இருக்கு. அதுக்குண்டான சப்ளை கொடுக்க தான் வேண்டியது இருக்குது. அப்படி பார்த்தோன்னா நமக்கு பிஇ லெவலில் இல்லை பிஎஸ்சி லெவலில் இப்போ காந்திகிராம் மாதிரி யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி கொடுக்குறாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு எம்டெக் நடத்துகிறாங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஒரு பிஜி கொடுக்குறாங்க. அது மாதிரி சில யூனிவர்சிட்டிஸில் சயின்ஸ் பேஸ்டு. ஸோ நமக்கு வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம்லையும் சரி, டெக்னாலஜி ஸ்ட்ரீம்லையும் சரி, இன்னுமே நமக்கு வந்து மேன் பவர் தேவைப்படுது. பிஇ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸும் எம்இ ஐஆர்எஸ்ல படித்த அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஜியோமேட்டிக்ஸ் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜியோஸ்பேஷியல் இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாக இருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் pretty much developed with them அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அகாடமியாலையும் தேர் நிறைய பேர் நிறைய ஐஐடிஸ்ல எங்களுடைய அலுமினி இருக்காங்க. யூஎஸ் யூனிவர்சிட்டிஸ் நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல எங்களோட அலுமினி இருக்காங்க. ஜியோமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே டீச்சர்ஸா, ப்ரொஃபஸர்ஸா இருக்காங்க. நாசா, யூனிசெஃப் இந்த மாதிரியான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லையும் எங்களோட அலுமினி வந்து
பிரசன்ஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த ப்ரைட் வந்து தொலையுணர்வு மையத்துக்கு என்னன்னா the global presence of their alumni and dominant presence of them in the geospatial industry across in our nation and internationally also. மேடம் நம்ம தமிழ்நாட்டுல ரிமோட் சென்சிங் ஒர்க் என்ன நடக்குது? தமிழ்நாட்டில் வந்து 1982ல ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன் சென்டராக வந்து இந்த தொலையுணர்வு மையத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அரௌண்ட் தட் டைம் தான் வந்து நம்ம வந்து ஒரு எர்த் ஆப்சர்வேஷன் சாட்டிலைட், இப்போ ஐஆர்எஸ்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஐஆர்எஸ்னாக்கா இந்தியன் ரிமோட் சென்சிங் சாட்டிலைட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வர ஆரம்பிச்சதுனால அதை யூட்டிலைஸ் பண்ணணும். அதை வந்து மக்கள் திட்டங்களுக்காக இல்லை கவர்மெண்ட்டோடைய செயல் திட்டங்களுக்கு உபயோகப்படுத்தணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் டெக்னிக்கலாங்கிற முறையில் இந்த ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன் சென்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பொழுது தமிழ்நாட்டில் பண்ணப்பட்ட அந்த இன்ஸ்டிடியூட் பேர் தான் தொலையுணர்வு மையம், அண்ணா யூனிவர்சிட்டி. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் we have been supporting. அப்போ வந்து நிறைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்தே அங்கே என்ஜினியர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்திருப்பார், அவர் ஃபாரஸ்ட் அப்ளிகேஷன் எல்லாம் பண்ணுவார். ட்வாட் போர்ட்லேருந்து ஒருத்தர் வருவார், அவர் வந்து இந்த வாட்டர் ரிலேட்டட் எல்லாமே பண்ணுவார். WRDலேருந்து ஒருத்தர் வருவார், அவரும் சர்ஃபேஸ் வாட்டர் ரிலேட்டட் உண்டான அதுக்கு அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்ததில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் அண்ட் இப்போயுமே அது இன்னும் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னாக்கா அந்த ரீசார்ஜ் டொனேஷன் ஃபார் என்டையர் தமிழ்நாடு, எங்கெல்லாம் வந்து ரீசார்ஜ் பொட்டன்ஷியல் இருக்குது, ஸோ இந்த இடத்துல நீங்கள் போர்வெல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி வரும், அந்த மாதிரியான மேப்பிங்லேருந்து வாட்டர் பாடி எங்கெல்லாம் வாட்டர் பாடி இருக்குது, வாட்டர் பாடினாக்கா ஒரு டேங்க் இல்லை ஒரு ஏரி, அந்த ஏரிக்கு வர்ற சப்ளை சேனல் எங்கே இருக்குது, அங்கேருந்து வர சர்ப்ளஸ் சேனல் எங்கே, அப்போ அங்கே எங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து அங்கே இம்பெடிமெண்ட் இருக்குது, இங்கே இந்த டேங்க்லேருந்து அந்த தண்ணி போகாததுக்கு காரணம் என்ன, தண்ணி போகிறதுக்கு காரணம் என்ன, வாட்டர், அந்த மாதிரியான மேப்பிங்லேருந்து லேண்ட் யூஸ் எவ்ரி 5 years லேண்ட் யூஸ் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெட்டடேட்டா, பேஸ் மேப்னா ஒரு பேசிக்காக வந்து ரோடு நெட்வொர்க்கு, ரயில்வே நெட்வொர்க்கு, லேண்ட் யூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 8 தீம் வந்து எப்பவுமே வந்து அதான் பேஸாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் மிச்ச டேட்டாவை அது மேலே போட்டு நம்ம என்ன வேணாலும் அதை உபயோகப்படுத்த முடியும். அந்த மாதிரி பேஸ் மேப்ஸு, டிசாஸ்டர் டேஷ்போர்ட்ஸ், டிசாஸ்டர் வந்துச்சுன்னா எங்கெல்லாம் எங்கே வந்திருக்கு அது டேஷ்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது, ஃப்ளட் மாடலிங் சென்னை நிறைய இடத்துக்கு ஃப்ளட் மாடலிங்கு, கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் மேப்பு, ப்ராஸ்பெக்டிவ் மேப்பு, லைடாரை வச்சு டிஇஎம் ஜென்ரேட் பண்ணி, டிஇஎம்னாக்கா ரொம்ப ஃபைன் லெவலில் 3D மாடல் பண்ணுறது. 3D மாடல் பண்ணோன்னா அப்போ எந்த இடத்துல தண்ணி ஜாஸ்தி ஆச்சுன்னா எந்த இடம்லாம் படாது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம சொல்லலாம். அப்புறம் அர்பன் க்ரீன் ஸ்பேஸு, அர்பன் டைனமிக்ஸ், இத்தனை வருஷத்தில் எப்படிலாம் இந்த அர்பன் க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிற நிறைய இந்த ஸ்மார்ட் சிட்டிஸில், அம்ருத்தில், அப்புறம் வந்து டிஜிட்டல் இந்தியா, லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னைசேஷனில், இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நான் சொன்னேன் இல்லையா, 11 செக்டரில் 28 டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் 28 டிபார்ட்மெண்ட்டில் வந்து GIS மேப்ஸை பேஸாகவே வச்சு தான் பிளான் பண்ணுறாங்க, செயல் திட்டங்களை உருவாக்குறாங்க, செயல்படுத்துகிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நிறையவே ரிமோட் சென்சிங் யூசேஜ் நிறைய இருக்குது. மேடம், இந்த ரிமோட் சென்சிங்கால நாட்டுக்கு என்ன பயன்? ரிமோட் சென்சிங் ஒரு நேஷன் பில்டிங்க்கு எந்தெந்த வகையில் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னாக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அர்பன் பிளானிங், ரொம்ப செயற்கைக்கோள்லேருந்து எடுத்த புகைப்படமாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி மினி விமானங்கள் மூலம் எடுத்து அந்த UAVன்னு சொல்கிறோம் இல்லையா, அன்மேண்ட் வெஹிக்கிள்லேருந்து ரொம்ப பக்கத்துலேருந்து எடுத்த படங்களை வச்சு கிட்டத்தட்ட எல்லாமே, அதாவது இப்போ ஒரு ரோடு போடுறதுலேருந்து, பில்டிங் கட்டுறதுலேருந்து, ரோடு எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குங்கிறத வச்சு, டிராஃபிக் அசஸ்மெண்ட்லேருந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங் அத்தனையுமே பண்ண முடியும். ஒரு அர்பன் டெவலப்மெண்ட்டு எப்படி நடக்குது, எந்த இடத்துல வந்து இதை கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த இடத்துல இதை அலோவ் பண்ணலாங்கிறதுலேருந்து, அது கரெக்டாக நடந்திருக்கா, வயலேஷன் நடந்திருக்கா, அதுலேருந்து ஒரு பில்டிங் வந்து இப்போ டேக்ஸ் அசஸ்மெண்ட்லேருந்து எல்லா விதத்துலையுமே வந்து ரிமோட் சென்சிங் அண்ட் GIS-ஐ நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசோர்ஸ் மேப்பிங் நான் சொன்ன மாதிரி பீரியாடிக் டேட்டா இருக்கும். எப்பப்பெல்லாம் என்னென்ன க்ராப்லாம் போடுறாங்க, அந்த க்ராப் எடுத்துகிட்டு வேறு என்ன க்ராப் போடுறாங்க, எவ்வளோ ஏரியாவில் போடுறாங்க, எவ்வளோ ஈல்டு வந்துச்சு, அது எங்கே கொண்டு போய் கொடுத்தா, அப்படிங்கிற அளவுக்கு மேப்பும் பண்ண முடியும், மானிட்டரும் பண்ண முடியும். வாட்டர் ரிசோர்ஸஸ் மானிட்டர் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். மினரல் டெபாசிட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு எவ்வளோ இருக்கோ, வாட் இஸ் த அசெட் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிற வரைக்கும் ரிமோட் சென்சிங் உபயோகப்படுத்தி பிளான் பண்ணலாம், ப்ரொஜெக்ட் பண்ணலாம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் ரிடக்ஷன், ஒரு டிசாஸ்டர் வரதுக்கு முன்னாடி வருதா அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. வந்த அப்புறம் எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குங்கிறத குவிக்காக அசஸ் பண்ணலாம், ரொம்ப சீக்கிரமாகவே அசஸ் பண்ணலாம். என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால் எவ்வளோ ஃபாரஸ்ட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு கூடி இருக்குலேருந்து, ஜென்ரலாக பயோமாஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்கு கூடி இருக்குது, ஒரு அர்பன் க்ரீன் ஸ்பேஸ் வந்து இந்த அர்பனில் இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா இல்லையா, அர்பன் லங்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே மேப் பண்ணி அதுலேருந்து முடிவுகள் எடுக்க முடியும். டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனை குறைக்க முடியும். அதாவது இந்த இடத்துல அடிக்கடி இங்கே வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே இது இன்டேட் ஆகிட்டே இருக்குது வருஷம் அப்படின்னா அது நம்மளால்
ஈஸியாக வந்து அந்த ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ண முடியும். சரி, அப்போ இங்கே ஒன்று வந்து என்ன பண்ணலாம், ஹாட்ஸ்பாட் அனாலிசிஸ் மாதிரி இத்தனை மழைக்கு இந்த இடம்லாம் கண்டிப்பாக இனண்டேட் ஆகும். அப்போ அங்கே வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கு. தொடர்ந்து ஒரு இடம் திருப்பி வெள்ளத்திலேயே சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இது கொஞ்சம் மழை பெஞ்சாலே இங்கே தண்ணி வந்துருதுப்பா அப்படின்னாக்கா அதை வச்சு நம்ம ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணலாம். ஒன்று அவங்களே எவாக்குவேட் பண்ணலாம், இல்லை அதை வந்து இதுக்கு உண்டான ரெமெடியல் மெஷரை பண்ணலாம். இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லாவே பண்ண முடியும். இதுவரை இந்திய தொலை உணர்வு திட்டம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் அண்ணா பல்கலைக்கழகம் தொலை உணர்வுத்துறை மையத்தின் இயக்குனர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஆர் வித்யா அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.